Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு 3 ஃப்ளேவர்ல சாக்லேட் கனாஷ் ரெசிபி பார்க்கலாம். பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்ல கேட்டிங்கனா டார்க் காம்பவுண்ட், ஒயிட் காம்பவுண்ட், மில்க் காம்பவுண்ட்னு கிடைக்கும் फ्रेंड्स. அது வாங்கிக்கோங்க. ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்ல ஒயிட் கனாஷும், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் யூஸ் பண்ணி டார்க் கனாஷும் செய்யலாம். இப்போ சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் फ्रेंड्स. அதுக்கு ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஒரு weighing scale வேணும். weighing scale இல்லாதவங்க கப் மெஷர்மெண்ட்ல கூட எடுத்துக்கலாம். ஆனா கப் மெஷர்மெண்ட்டை விட நீங்க weighing scale யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பெர்ஃபெக்ட்டான கனாஷ் கிடைக்கும். இன்னைக்கு நான் weighing scale யூஸ் பண்ணியும் கனாஷ் செஞ்சு காட்டியிருக்கேன். கப் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியும் கனாஷ் செஞ்சிருக்கேன் फ्रेंड्स. ப்ளீஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெசிபி பார்க்கலாம் फ्रेंड्स. இப்போ கப் மெஷர்மெண்ட்டுக்கும் weighing scale அளந்து பண்றதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல நீங்களே பாருங்க फ्रेंड्स. இப்போ weighing scaleல நீங்க எந்த கப் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கப்போட வெயிட்டை 0 பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குல்ல, அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த கப்ல 100 கிராம் எடுத்துருக்கேன். அடுத்து க்ரீம் ஆட் பண்ற கப்போட வெயிட்டையும் 0 பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீமோட அளவு சாக்லேட்டோட அளவில் பாதியாக இருக்கணும். அதாவது 100 கிராம் சாக்லேட் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் க்ரீம் இருக்கணும். 1:2 ரேஷியோவில் அளந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு கப் நீங்கள் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா 2 கப் சாக்லேட் எடுக்கணும். 50 கிராம் க்ரீம் எடுக்கிறீங்கன்னா 100 கிராம் சாக்லேட் எடுத்துக்கணும். இப்போது ஒயிட் சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி பட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். அன்சால்டட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு கிளேஸ் லுக் கிடைக்கும், அதுக்காக தான். மற்ற 2 சாக்லேட் கனாஷுக்கும் நான் பட்டர் யூஸ் பண்ணலை, இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ க்ரீமை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டவ் டாப்பில் மீடியம் ஃப்ளேமில் நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நீங்கள் சாக்லேட்டையும் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக ஸ்டவ் டாப்லேயே வச்சுருக்கேன். நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த சாக்லேட்டை அதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சதுனால சம்மர் டைம்ன்றனால கொஞ்சம் மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏர் டைட் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரீம் நல்லா சூடாக இருக்கிறதுனால சாக்லேட் ஒரு 5 செகண்ட்லேயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்களும் அப்பப்போ கைவிடாமல் சூட்டோடையே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டார்க் சாக்லேட்டை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் இதே போல் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சாக்லேட்டையும் க்ரீமையும் ஒரே டைமில் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டரையும் நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா க்ரீமும் உங்களுக்கு சூடாக இருக்கிறதுனால பட்டர் இதிலே மெல்ட் ஆகிடும். பட்டரும் சாக்லேட்டும் இந்த க்ரீமில் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் இந்த க்ரீமோட நல்லா மெல்ட் ஆகி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சாக்லேட் சின்ன சின்ன பீஸாக இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். சாக்லேட் சரியாக மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட மெல்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா கேக்கில் நீங்கள் ட்ரிப்பிங்ஸாவோ இல்லை ஃபுல் கிளேஸாகவும் கொடுக்கலாம். இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கனாஷ் ரெசிபியை ஏர்டைட் பாக்ஸில் ஒரு 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அதுதான் ஒயிட் சாக்லேட் ட்ரஃபிள். இப்போது டார்க் சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டார்க் சாக்லேட் கனாஷ் செய்கிறதுக்கு கப் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் டார்க் சாக்லேட்டும் 1/2 கப் க்ரீமும் எடுத்திருக்கேன். க்ரீம் அதே போலே நல்லா சூடு பண்ணிவிட்டு சாக்லேட்டில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாக்லேட் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சாக்லேட் கனாஷ் செய்யும்போது பட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். டார்க் சாக்லேட்டுக்கு பட்டர் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட்டர் நீட் இல்லை, உங்களுக்கு வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டார்க் சாக்லேட் கனாஷும் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தீங்கன்னா அதுதான் டார்க் சாக்லேட் ட்ரஃபிள்.
அடுத்து பிஸ்தா கனாஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்கிட்ட பிஸ்தா காம்பவுண்ட் இருந்ததுனால பிஸ்தா காம்பவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பிஸ்தா சாக்லேட் 1/2 கப்பும் 1/4 கப் க்ரீமும் எடுத்திருக்கேன். இதையும் கப் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். க்ரீமை நல்லா அதே போலயே சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த சாக்லேட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது சூடாக இருக்கிற க்ரீமில் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுலேயும் நான் பட்டரை ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாக்லேட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், பிஸ்தா கனாஷும் ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட பிஸ்தா காம்பவுண்ட் இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் கனாஷ் செய்கிறோம்ல, அதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தாவோட டேஸ்ட்டும் வேணும்னா பிஸ்தா எசன்ஸ் ஒரு ட்ராப் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்தா கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 8 மணி நேரம் செட் பண்ண விட்டிங்கன்னா இதுதான் பிஸ்தா ட்ரஃபிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோலையே 3 ஃப்ளேவரில் கனாஷ் ரெசிபி, 3 ஃப்ளேவரில் ட்ரஃபிள் ரெசிபி ரெண்டுமே சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.